நீங்க அதிகமா சாப்பிட்றதுனால தான் தொப்பை வருதா? ஆனா அது உண்மை கிடையாதுங்க. சில சமயத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கிறதுக்கு லேட் ஆனாலும், உங்களுக்கு அடிக்கடி வயிறு உப்புசமா ஆனாலும், உங்க உடம்புல பிளட் சுகரோட லெவல் பேலன்ஸ்டா இல்லைனாலும், சாப்பிடக்கூடாத நேரத்துல நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு தொப்பை ஏற்படுது. இதனால தாங்க நிறைய பேர் டயட்ல இருந்தாலும், வாக்கிங் போனாலும், தொப்பையை குறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஹோம் ரெமடிஸ் எல்லாம் எடுத்தா கூட அவங்களுக்கு தொப்பை கொஞ்சம் கூட குறையறதே இல்லை. இந்த தொப்பையை குறைக்கணும்னா உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற 5 பொருளை வச்சு ஒரு அருமையான ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி பண்ணலாங்க. இந்த ட்ரிங்கை நீங்க தினமும் காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு இது உதவியா இருக்கு. எப்போதுமே நீங்க சாப்பிட்ட பின்னாடி உங்களுக்கு வயிறு உப்புசம் ஏற்படுதுன்னா அதுக்கும் நீங்க இந்த ட்ரிங்கை குடிக்கலாம். உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த அழுத்தமான கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் தொப்பையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் செய்யறாங்க. ஆனாலும் தொப்பை குறையறதே இல்லை. இதுக்கு எல்லாமே அவங்க செய்யற ஒரே ஒரு தப்பு தாங்க முக்கியமான காரணம். அது என்ன தவறு அப்படிங்கிறத நான் கடைசியில சொல்றேன். உங்க வயிறு எப்பவுமே உங்களுக்கு கனத்து இருக்கு, வயிறு வெளியில தள்ளி இருக்கு. முக்கியமா நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாவே இல்லை. இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை மட்டும் குறைச்சா பத்தாதுங்க. நான் சொல்ல போற இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் உங்களுடைய வயிற்றுல இருக்கிற அந்த அழுத்தமான கொழுப்பை கரைக்குது. இந்த ட்ரிங்க்ல உங்க சமையல் அறையிலேயே இருக்கக்கூடிய 5 பொருட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 5 பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம முதல்ல சேர்க்கிற பொருள் சீரகம். பொதுவாகவே அகத்தை சீர் செய்யறத தான் சீரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க அகம் அப்படின்றத நம்ம வயிறை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. நீங்க சாப்பிட்ட பின்னாடி உங்க வயிறு எப்பவுமே கனமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த சீரகம் ஒரு வரப்பிரசாதம். இந்த சீரகத்தை நம்ம பயன்படுத்துறதுனால நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா கூட அது சீக்கிரமா ஜீரணமாகிறதுக்கு இந்த சீரகம் உதவி செய்யுது. சரி, அதிகமா சாப்பிட்டாதானே வயிறு கனத்து இருக்கு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அப்ப கூட அவங்களுக்கு வயிறு ரொம்பவே டைட்டா தான் இருக்கும். அடுத்ததா ஓமம். சில பேருக்கு சாப்பிட்ட பின்னாடி கேஸ் ஃபார்ம் ஆகுங்க. அது மட்டும் இல்ல, வயிறும் உப்புசமா இருக்கும். சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வயிற்றுலயே இருக்கிற அந்த ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காலம் காலமாகவே நம்ம ஓமத்தை பயன்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம பயன்படுத்துறது சோம்பு. நீங்க சாப்பிட்ட பின்னாடி வயிறு முன்னுக்கு தள்ளுது இல்லைங்களா? அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இந்த சோம்பு நமக்கு பயன்படுது. அடுத்ததா நம்ம பட்டையை பயன்படுத்துறோம். பட்டையை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புல ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை இது பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவு பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னாவே எதையாவது ஒரு உணவை அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்ஸ் நமக்கு ஏற்படுது. இதனால வயிற்று பகுதியில அதிகப்படியான கொழுப்பும் சேர ஆரம்பிக்குது. அடுத்ததா நம்ம சேர்க்கக்கூடியது இஞ்சி. இஞ்சியும் நமக்கு செரிமானத்துக்கு தான் பயன்படுது. அந்த காலத்துல எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சதுக்கு பின்னாடி இஞ்சி சாறு கொடுக்கறத ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க. பொதுவாகவே இஞ்சி சாறு குடிக்கும் போதே வயிறு ரொம்ப லைட்டா இருக்கும். அந்த ஹெவினஸ் நமக்கு அதிகமா இருக்காது. சரிங்க, நம்ம சமையலறையிலேயே இருக்கக்கூடிய எந்தெந்த பொருளை நம்ம இதுல சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்கை நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபேட் கட்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஒரு சிறிய துண்டு அளவு பட்டை எடுத்துக்கோங்க. பட்டையை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னாவே சுருள் பட்டை அப்படின்னு கிடைக்குங்க. அதை சிலோன் பட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த வகை பட்டையை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 1 இன்ச் அளவு மட்டும் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதோட தோலை நல்லா எடுத்துட்டு அதை நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. சீரகம், ஓமம், சோம்பு இது மூணுத்தையுமே லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க. இதுல வறுத்த சீரகம், ஓமம், சோம்பு, அதன் பிறகு நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இஞ்சி, பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீரை நீங்க ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஓரளவு கொதி வந்த உடனேயே சிம் பண்ணி வச்சிடுங்க. சிம் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷமாவது அது சிம்ல இருக்கணும். அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வடிகட்டிட்டு வெது வெதுப்பான சூடுல அதை குடிங்க.
சரிங்க, இந்த ட்ரிங்கை நம்ம எப்போ குடிக்கணும்? ஒரு 21 நாட்களுக்கு தொடர்ந்து காலை வேளையில இதை நீங்க குடிக்கணும். இந்த ட்ரிங்கை நீங்க குடிக்க ஆரம்பிச்சோடனே இது உங்களுக்கு நல்லா சூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகிறது கம்மியாக ஆரம்பிக்கும். அடுத்ததா வயிறு உப்புசம் குறையும். நீங்க எப்பவுமே சாப்பிட்ட பின்னாடி வயிறு ரொம்ப உங்களுக்கு கனமா இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். காலையில நீங்க எந்திரிக்கும் போது வயிறு ரொம்ப லைட்டா இருக்கும். தொப்பை ரொம்ப முன்னாடி வந்திருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் கம்மியான ஃபீலிங் நமக்கே வரும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறுனால தான் உங்களுக்கு தொப்பை குறையவே மாட்டுது. அது என்னன்னா, நீங்க இரவு நேரத்துல உணவை லேட்டா சாப்பிடுறது ஒண்ணு. அது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றத நல்லா விருந்து சாப்பாடு மாதிரி நல்லா சாப்பிட்றீங்க. அப்படி சாப்பிட்ட பிறகும் உடனே போய் படுக்கிறது, படுத்த உடனே ஃபோன் எடுத்து பார்த்துட்டே சரியா தூங்காம இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரவங்களா இருந்தீங்கன்னா உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கரையிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் உங்க உடம்புல நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க இரவு நேரத்துல சீக்கிரமா இரவு உணவை சாப்பிட்டுடணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க சாப்பிட்ற உணவு ரொம்ப லைட்டா இருக்கணும். ஒரு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. அடுத்ததா நல்லா சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்து தூங்குறதுக்கு முயற்சி பண்றீங்க இல்லைங்களா, அதையும் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்க, இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்கை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா இதை நீங்க குடிக்கக்கூடாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும். முக்கியமா சர்க்கரை நோய்க்காக நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், பல வருஷமா நீங்க ஏதாவது ஒரு நோய்க்காக தொடர்ந்து மாத்திரைகள் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க யாருமே இதை குடிக்க கூடாது. அடுத்ததா முக்கியமான விஷயம், 21 நாட்கள் நீங்க இதை தொடர்ந்து குடிச்சிங்கன்னா அதன் பிறகு இதை நிறுத்தணும். அதன் பிறகு ஒரு 15 நாள் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டா மறுபடியும் நீங்க தொடர்ந்து உபயோகப்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்க இதை அப்படியே விட்டுடலாம். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. என்ன செஞ்சாலும் எனக்கு தொப்பை மட்டும் குறையவே மாட்டுது அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை அன்பானவர்களுக்கோ இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.